ஓம் சாந்தி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் மேனேஜிங் ஸ்ட்ரெஸ். எப்படி நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணலாம், நம்மளுக்கு நாளுக்கு நாள் வரக்கூடிய டென்ஷன் ப்ளஸ் ஸ்ட்ரெஸ் எல்லாம் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸ்ட்ரெஸ் ஒரு மெசேஜ் நம்மளுக்கு கொடுக்குது. எப்போல்லாம் நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகுறோமோ, எப்போல்லாம் நம்ம டென்ஷன் ஆகுறோமோ, அப்போல்லாம் நம்மளுக்கு அந்த பெயின், நம்மள மனசுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு ப்ரெஷர், அது நம்மளுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குது. ஏதோ நம்மக்கிட்ட ஒரு தவறு இருக்குது, நான் ஏதோ ஒன்றத்தை மாற்றிக்கணும் அப்படின்றது தான் அந்த மெசேஜ். ஸோ எப்போல்லாம் நான் ஸ்ட்ரெஸ் ஆகுறேனோ, நான் யோசிச்சு பார்க்கலாம், ஏன் நான் ஸ்ட்ரெஸ் ஆகிறேன், அந்த எந்த விஷயத்தில் நான் ஸ்ட்ரெஸ் ஆகிறேன், எந்த மனிதனால் நான் ஸ்ட்ரெஸ் ஆகிறேன், எந்த இமோஷனால் நான் ஸ்ட்ரெஸ் ஆகிறேன் அப்படின்றத நான் செக் பண்ணலாம். அப்படி நான் செக் பண்ணும்போது என்னால் கண்டுபிடிக்க முடியும், எனக்கு அது ஏதோ ஒரு மெசேஜ் கொடுக்குது. இந்த விஷயத்த நான் மாற்றிக்கணும், இல்லை இந்த பழக்கத்தை நான் சேஞ்ச் பண்ணிக்கணும், இல்லை இந்த மாதிரி டீலிங்கை நான் மாற்றிக்கணும் அப்படின்ற ஒரு மெசேஜ் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன ஆகுறோம், அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நம்ம அடிமையாயிடுறோம், அதாவது விக்டிம் ஆயிடுறோம். ஸோ எப்போல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகுறோமோ அப்போ அதுக்கு ஒரு காரணத்தை வெளியில் கண்டுபிடிக்கிறோம். ஒன்று அது நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸை சொல்கிறோம், இல்லை அந்த சிச்சுவேஷனையே சொல்கிறோம், இல்லை ஒர்க் பிளேஸை சொல்கிறோம், இல்லை நம்மளோட உடம்பை சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி வெளியில் நம்ம ப்ளேம் பண்ணுறதுனால, அதாவது காரணத்தை ஸ்ட்ரெஸ்ஸோட காரணத்தை லைஃப் மேலே தூக்கி போடுறதுனால நம்மளால் அது மேலே இருக்க கண்ட்ரோலை இழந்து விடுறோம். ஸோ அப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஒரு அடிமை ஆயிடுறோமே தவிர, அதை எப்படி நம்ம பார்த்துக்கலாம், அதை நான் எப்படி காப்பாற்றலாம் அப்படின்றத தவறிடுறேன். ஏன்னா என்கிட்ட கண்ட்ரோலே இல்லை அப்படின்றத நான் நினைக்கிறேன். ஆனால் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸில் என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் கண்டிப்பாக நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும். அதாவது ஸ்ட்ரெஸ் இல்லாமல், ஸ்ட்ரெஸ்ஸே ஆகாத மாதிரி கூட நம்மளால் இருக்க முடியும். அதுக்கு நம்ம கொஞ்சம் ஆனால் இன்னர் ஒர்க் செய்யணும். நம்ம மேலே நம்ம கொஞ்சம் செல்ஃப் ஒர்க் செய்யணும். ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸுன்றது பார்த்திங்கன்னா அது ஒரு இமோஷன், அது ஒரு ஃபீலிங். எப்போ ரிப்பீட்டடாக ஒரு தாட்ஸ் உள்ளுக்குள்ளே நடந்துகிட்டே இருக்கோ அதை தான் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லுவோம். இதை நான் எக்ஸாம்பிளுக்கு நான் இதை எப்படி பண்ண போகிறேன், ஐயோ இப்படி ஆகிடுச்சே, லேட் ஆகிடுச்சே, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் போது அதுதான் ஸ்ட்ரெஸ் ஆகுது. ஏன்னா திருப்பி திருப்பி ஒரு ஃபீலிங் திருப்பி திருப்பி உள்ளுக்குள்ளே க்ரியேட் ஆகும்போது அதை தான் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறோம். ஏன்னா அந்த ஸ்ட்ரெஸ் நம்ம பாடியில் வருது, நம்மளோட மனசில் ஒரு பயம், ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஸ்டேட், ஒரு கோபம், ஒரு பதட்டத்தை உருவாக்குது. இது நம்ம மனசுக்கு பிடிக்கல. ஏன்னா நம்ம எப்போவுமே அமைதியாக இருக்க தான் நம்ம மனசுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் ஸ்டேட். அமைதியாகவும் சுகமாகவும் சந்தோஷமாக இருக்கிறது தான் நம்ம மனசுக்கு பிடிச்சிருக்கு. எப்போ அந்த ஸ்டேட்லேருந்து நம்ம தடுமாறி வெளியில் போயிடுறோமோ அதை தான் ஸ்ட்ரெஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்றது நம்ம கண்டுபிடிக்கணும். எனக்கு இல்லை வர ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்ன காரணம்? அது பயமாக இருக்கலாம், இல்லை என்னோட இமேஜ் போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற ஒரு கவலையாக இருக்கலாம், இல்லை இந்த வேலையை நான் முடிக்கலை அப்படின்னா அதோட கான்சிக்வன்சஸ் ரொம்ப பெருசாக இருக்குமே, நான் என்ன பதில் சொல்ல போகிறேன் அப்படின்ற அந்த மாதிரி ஒரு தாட்டாக இருக்கலாம், இல்லை இது மிஸ் ஆயிடுச்சு, இல்லை அவங்க என்னை பற்றி எதாவது தப்பாக நினச்சிட்டாங்கன்னா, அந்த மாதிரி நிறைய காரணங்கள் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணமாக இருக்கலாம். சில பேர் ஒர்க் விஷயத்தில் மட்டும்தான் ஸ்ட்ரெஸ் ஆவாங்க, சில பேர் ஃபேமிலியில் மட்டும்தான் ஸ்ட்ரெஸ் ஆவாங்க, சில பேர் குழந்தைங்க கூட இருக்கும்போது ஸ்ட்ரெஸ் ஆவாங்க, சில பேர் உடல் ரீதியான விஷயங்கள் வரும்போது ஸ்ட்ரெஸ் ஆவாங்க, சில பேர் எல்லா விஷயத்துக்குமே ஸ்ட்ரெஸ் ஆவாங்க. அதனால் நம்ம ஸ்ட்ரெஸ் நான் எங்கெல்லாம் ஆகிறேன், என்னென்ன விஷயங்கள் ஆகிறேன்றதை ஃபஸ்ட்டு நான் நோட் பண்ணணும். அப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி நான் இதை புரிஞ்சிக்கணும். ஸ்ட்ரெஸ்ஸோட கான்சிக்வன்சஸ் நம்மளுக்கு நல்லாவே தெரியுது, இருந்தாலும் நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். ஸ்ட்ரெஸ் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்னுடைய கண்ட்ரோலிங் பவரை நான் இழக்கிறேன், இன்னொன்று என்னுடைய கிரியேட்டிங் பவரை நான் இழக்கிறேன், மூணாவது என்னுடைய டெசிஷன் பவரை நான் இழக்கிறேன், இன்னொன்று என்னோடய வாழ்க்கையிலோட சந்தோஷத்தையும் அமைதியும் கூட நான் இழந்துடுறேன். இன்னும் கொஞ்சம் பார்த்தோன்னா நம்ம ரிலேஷன்ஷிப்ஸையும் இழக்கிறோம். அதாவது ஸ்ட்ரெஸ் ஆகிறதுனால நம்ம என்ன பண்ணுறோன்னே நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த டைமில் நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஃபேஸ்லேயும் சரி, பாடி லாங்குவேஜ்லேயும் சரி அது வெளிப்படுது. அதனால் என்ன ஆகுது, என்னுடைய ரிலேஷன்ஷிப்ஸில் நான் மற்றவங்களை ஹர்ட் பண்ணுறேன். ஏன்னா நான் ஸ்ட்ரெஸ் ஆகிடுறேன், என்னை மீறி ஒரு லெவலுக்கு போயிடுறேன். ஸோ இது ஒரு இமோஷனல் ஆகிறது, உணர்ச்சி வசப்படுறது அப்படின்னு கூட ஒரு ஸ்டேட் சொல்லலாம். ஆனால் ஸ்ட்ரெஸ்ன்றது உள்ள ஒரு ப்ரெஷர் க்ரியேட் பண்ணுது. அந்த ப்ரெஷர்னால வெளியில் என்னுடைய இன்ட்ராக்ஷன்ஸ் பாதிக்கப்படுது. ஸோ இன்னொரு விஷயம் ஸ்ட்ரெஸ்ஸில் என்ன ஆகுது அப்படின்னா, நான் ஸ்ட்ரெஸ் ஆக போது நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேனோ அதை என்னால் செய்ய முடியல.
என் மனசுக்குள்ளே ஓடுது, இதை நான் செய்யணும், இதை வந்து இங்கே வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்ட்ரெஸ் ஆகும்போது கரெக்டாக அந்த இடத்துல நான் கீழே போட்டுருவேன். ஏன்னா அதுதான் ஸ்ட்ரெஸ் நம்மளை வந்து உருவாக்குது. நம்ம கிட்ட இருக்க அந்த கண்ட்ரோல் பாடியிலையும் சரி மனசுலேயும் சரி அது வந்து நம்மளை வந்து இழக்க வச்சிருது. ஸோ நம்ம நினைக்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று. ஏன்னா இது நடுவில் என்ன ஆகுதுன்னா இந்த ஸ்ட்ரெஸ் வந்து நம்மளை ரொம்ப வைப்ரேட் பண்ண வைக்குது. அதாவது நெகட்டிவ் வைப்ரேஷனில் கொண்டு போகுது. அதனால நம்ம ஒரு நாள் வந்து நம்ம செய்ய நினைக்கிறத செய்ய முடியல. அதை செய்ய முடியாதால இன்னும் ஃப்ரஸ்ட்ரேஷனில் வந்துடும், இன்னும் ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது. ஸோ இது வந்து ஸ்ட்ரெஸ்ஸோட ஒரு கான்சிக்வன்ஸ். இன்னொரு கான்சிக்வன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கிரியேட்டிங் பவர். அதாவது இந்த ஒரு விஷயத்த வேறு விதமாக எப்படி செய்யலாம் அப்படின்றத பற்றி நான் யோசிக்கவே மாட்டேன். ஒரே மாதிரி, அதாவது சொல்லுவாங்களே இந்த குதிரைக்கு லாடம் கட்டின மாதிரி, அதாவது ஒரே மாதிரியே தான் நான் வந்து நடப்பேன். இந்த மாதிரியே தான், இந்த ஆட்டிடியூடில் மட்டும்தான் இந்த விஷயத்த நான் பார்ப்பேன், கொஞ்சம் வேறு விதமாக பார்க்கலாமே அப்படின்றது வந்து வரவே வராது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது. ஒரு உதாரணத்துக்கு, இப்போ ஒருத்தங்க வந்துட்டு நம்மக்கிட்ட ஏதாவது சொல்லிட்டாங்க, இல்லை அவங்க செய்ய வேண்டிய வேலையை கரெக்டாக செஞ்சு கொடுக்கல அப்படின்னா நார்மலாக என்ன நம்ம செய்வோம்? ஏன் செய்யலை? ஐயோ நீ செய்யாதால எனக்கு இந்த பிரச்சனை ஆயிடுச்சே, நான் என்ன சமாளிக்க போகிறேன், இப்படின்னு தான் உடனே வருது. இது வந்து நார்மல் ஆட்டிடியூட். இதனால என்ன ஆகிடும்? ஸ்ட்ரெஸ் ஆகிடும். ஆனால் இப்போ ஸ்ட்ரெஸ் ஆகிறதுலேருந்து நான் தப்பிக்கணும் அப்படின்னா ஓகே, இது நான் புரிஞ்சுக்கணும். எப்போவுமே லைஃப்பில் எல்லா விஷயங்களும் கரெக்டாக நடக்க போகிறதில்ல. யாருமே பங்க்சுவலாக, எல்லாருமே உலகத்தில் பங்க்சுவலாக இருக்க போகிறதில்ல. எல்லாருமே டைமுக்கு வேலையை முடிச்சு கொடுக்க போகிறதில்ல. எல்லாருமே வந்து அவங்க சொன்ன வேலையை செஞ்சு கொடுக்க போகிறதில்ல. இது வந்து வேலை சம்மந்தப்பட்டது, டாஸ்க் சம்மந்தப்பட்டது. அதே போல் ரிலேஷன்ஷிப்ஸில் எல்லாருமே ஒன்றும் நம்மக்கிட்ட அன்பாக பழக போகிறதில்ல. எல்லாருமே நம்மளுக்கு மரியாதை கொடுக்க போகிறதில்ல. இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஸ்டைலில் அவங்கவுங்க முடிஞ்ச லெவலுக்கு தான் வேலை செய்வாங்க. விஷயங்களும் நம்ம லைஃப்பில் நடக்கிற விஷயங்களும் இந்த மாதிரி ஒரு ப்ராசஸில் தான் நடக்க போகுது. எப்போ இதை நான் புரிஞ்சுக்கணும், அப்போது ஆட்டோமேட்டிக்காக என்னோடய ஸ்ட்ரெஸ்ஸு வந்து குறையும். அப்போ என்ன பண்ணுறேன்? நான் என்னுடைய மைண்ட் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ என்னோடய ஆட்டிடியூடை நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, ஒருவேளை இவங்க வந்து என்னோடய டீமில் இவங்க வந்து அவங்க வேலையை கரெக்டாக முடிக்கல அப்படின்னா என்னோடய பேக்கப் பிளான் என்ன? அதாவது குஷன் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எக்ஸாம்பிள் இன்னொரு இதே விதத்தில் இன்னொரு எக்ஸாம்பிள் ரிலேட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் உங்கள் மேனேஜர் கேட்குறாங்க, இந்த வேலையை நீங்கள் வந்து எப்போ முடிச்சு கொடுப்பீங்க? உங்களுக்கு தெரியும் எல்லாமே கரெக்டாக நடந்ததுன்னா இது 2 நாளில் முடியுன்றது. ஆனால் நம்ம என்ன பண்ணணும்? ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 6 hours இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு 1 day குஷன் பீரியட் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ ஒரு வேளை யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது உடம்பு சரியாமல் போயிடுச்சு, இல்லை சொன்னவங்க வந்து வேலை செஞ்சு கொடுக்கல, இல்லை உங்களாலே ஏதாவது ஒரு ஃபேமிலி ரீசனால் முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு 3 days எக்ஸ்ட்ரா அந்த 1 day வந்து உங்களை சேவ் பண்ணும். ஸோ இதன் மூலமாக நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை வந்து தவிர்க்கலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம மைண்ட் செட்டில் எல்லாமே கரெக்டாக நடந்துடும், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சி நம்ம 2 daysன்னு சொல்லிவிடுவோம். ஸோ எப்போ நடுவில் அந்த 2 days மீட் பண்ண முடியலையோ அப்போ மேனேஜர் நம்மக்கிட்ட கேட்கும்போது கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் ஆக தான் செய்யும். இது ஒரு நேச்சுரல். ஸோ சொல்யூஷன் நம்பர் 1, நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது மூலமாக கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ்ஸை வந்து தவிர்க்கலாம். இது வந்து ஒர்க் லெவலில், டாஸ்க் லெவலில் இருக்கக்கூடிய மைண்ட் ப்ரிப்பரேஷன். இது வந்து தப்பு கிடையாது. ஆனால் நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃப்யூச்சர் ஃபோர்காஸ்ட் பண்ணி நான் வந்து ஒரு விஷயத்த சேவ் பண்ணிக்கிறேன். அதுக்குன்னு 2 நாள் நடக்கக்கூடிய விஷயத்த 10 நாள் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மாட்டிக்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ நேச்சுரலாக ஒரு கன்சிடரபிள் டைம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக டாஸ்க் வைஸ் இல்லை ஒர்க் வைஸ் நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைச்சிக்கலாம். இன்னொரு டிப்பிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸோட ப்ராப்ளம் என்னென்னா, அது எல்லா ஒர்க் பீப்புளுக்கு இல்லை வீட்டில் இருக்கவங்களுக்கு, மதர்ஸ்க்கு எல்லாருக்குமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, மார்னிங்கில் எழுந்து ரெடி ஆகிட்டு ஒன்று குழந்தைங்கள ஸ்கூல் அனுப்புறது, இல்லை வந்து ஒர்க் தானும் ரெடி ஆகி ஒர்க்குக்கு போகிறது, இல்லை ஹஸ்பண்ட்ஸை ஒர்க்குக்கு அனுப்புறது. ஸோ இது வந்து மார்னிங் டைம் வந்து எப்போவுமே வந்து இஸ் அ பீக் டைம் ஃபார் ஸ்ட்ரெஸ். இன்னும் ஒரு டிராஃபிக்கு, ட்ராவலிங், பஸ், ட்ரெயின் இல்லை பைக் இல்லை எதில் போகிறோமோ அந்த டைம், மார்னிங் டைம் வந்து எப்போவுமே நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்குது. ஸோ இது வந்து ஜென்ரல். எப்போ ஒரு எக்கச்சக்கமான ஆக்டிவிட்டீஸை ஒரே டைமில் நம்ம பண்ண நினைக்கிறோமோ நேச்சுரலாகவே நம்மளோட பாடியோட கெப்பாசிட்டி, நம்மளுடைய சோல் கெப்பாசிட்டி இவ்வளோ தான். ஸோ 1 மணி நேரத்தில் ஒரு 4 காரியம் செய்யலாம், இல்லை 2 காரியம் செய்யலான்றது ஒரு லிமிட். அந்த 1 hour 2 hours நான் எல்லா வேலையும் என்னுடைய குளிச்சு ரெடியாகி சாப்பிட்டு இதை எடுத்து வைக்கணும், அதை எடுத்து வைக்கணும், ரெடி பண்ணணும், ட்ராவல் பண்ணணும், எல்லாமே நான் செய்யும் போது கண்டிப்பாக நான் ஃபெயில் ஆக போகிறது நிச்சயம். நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மளை புஷ் பண்ணி நம்ம இல்லை நம்ம எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடலாம், நம்ம மைண்ட் இது செட் ஆகிடுது. இல்லை எல்லா வேலையும் காலையில் தான் செய்யணும்,
ஆனால் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம், அதாவது அகெயின் ஆட்டிடியூட் சேஞ்ச், கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, நான் வந்து காலையில் எல்லா வேலையும் செய்யணும்னு அவசியம் இல்லை. நான் என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறேனோ காலையில், எக்ஸாம்பிள் நான் வந்து குக்கிங் பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஒரு மதராக இருக்கேன், இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், இல்லை ஒர்க்கிங் விமனாக இருக்கேன் அப்படின்னா, நான் வந்து நைட்டே வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வைக்கலாம், நைட்டே துணியெல்லாம் ரெடி பண்ணி வைக்கலாம், நைட்டே என்னென்ன செய்யணும், நாளைக்கு என்னெல்லாம் செய்யணுன்றது ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். எங்கெங்கே திங்ஸ் எல்லாம் எங்கெங்கன்னு ரெடியாக எடுத்து வைக்கும் போது இட்ஸ் லைக் அ கிங் இல்லை ஒரு குயின் போல் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா, காலையில் நான் வந்து ஒரு கிங் இல்லை ஒரு குயின் போல் நான் போயிட்டு என்னென்ன பண்ணுமோ அதை அழகாக பண்ணிட்டு ரெடி ஆகிட்டு போயிடலாம். அதே போல் ஒர்க் விஷயமும் நான் என்னென்ன நாளைக்கு என்னென்ன திங்ஸ் எடுத்துகிட்டு போகணும், ஸ்கூல் போகிறேன் அப்படின்னா ஸ்கூலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கலாம், ட்ரெஸ் அயர்ன் பண்ணி வைக்கலாம், பைக் ரெடி பண்ணி வைக்கலாம், கார் ரெடி பண்ணி வைக்கலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், கார் எல்லாம் செக் பண்ணி வைக்கலாம், டயர்ஸ் ஒழுங்காக இருக்கா, என்னென்ன எடுத்து வைக்கணும், நாளைக்கு தேவையான ஃபைல்ஸ் டாக்குமெண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது. ஆனால் நான் என்ன பண்ணுறேன், அலட்சியம், ரொம்ப டயர்டாகிடுறேன், எல்லாமே லேசினஸ் இல்லை மைண்ட் செட், இல்லை எல்லாமே காலைல தான் செய்யணும். ஸோ அப்படின்னு என்ன பண்ணுறேன், அந்த மாதிரி நான் லேசினஸ் மூலமாகவோ இல்லை வந்து அலட்சியத்தினால நான் வந்து எல்லாமே காலையில் போட்டுறேன். அப்போ நேச்சுரலாக ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு நம்மளே பாடிக்கும் சரி மைண்டுக்கும் சரி நம்ம எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கும் போது ரொம்ப ஈஸியாக ரிலாக்ஸ்டாக நம்ம வந்து ஒரு மார்னிங் டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணி அழகாக ஆஃபீஸ்க்கு போக முடியும், இல்லை வெளியிலக்கு போக முடியும். ஸோ இது வந்து சொல்யூஷன் நம்பர் 2. இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ நம்ம ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் நிறைய டைம் கொடுக்குறோமோ, ஸோ டைமும் ஸ்ட்ரெஸ்ஸும் ரொம்ப கனெக்டட். இன்னொரு டைம், ஸ்ட்ரெஸ், அந்த கெப்பாசிட்டி டு டூ அ டாஸ்க். ஸோ எல்லாருக்கும் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் சாப்பிட்றதே எடுத்துப்போமே, எல்லாரும் ஒரே மாதிரி டைமில் சாப்பிட்டு முடிக்க மாட்டாங்க. சில பேர் வந்து 5 நிமிஷம் எடுத்துப்பாங்க, சில பேர் வந்து 2 நிமிஷத்தில் சாப்பிட்ருவாங்க, சில பேருக்கு 15 நிமிஷம் ஆகும். ஸோ என்னுடைய ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்னென்ன, ஒரு வேலையை நான் எவ்வளோ நேரம் எடுத்து செய்வேன் அப்படின்றத நான் கண்டுபிடிக்கணும். எக்ஸாம்பிள் அயனிங் பண்ணுறேன்னா எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அயன் பண்ணுறதுக்கு, எனக்கு காலைல ரெடி ஆகணும் அப்படின்னா சில பேர் 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுவாங்க, சில பேருக்கு வந்து கண்டிப்பாக 1/2 hour தேவை. ஸோ அது போல் என்னுடைய ரெக்குவயர்மெண்ட் என்ன நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து என்னுடைய ஷெடியூலை ஃபார்ம் பண்ணும். இப்போ ஹஸ்பண்ட் வந்து 15 minutes ரெடி ஆகிடுவார் அப்படின்னா ஒய்ஃபுக்கு 1/2 hour தேவைன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க அந்த டைமை கொடுக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் ஒரே இதில் ஸ்குவீஸ் பண்ணணும்னு பார்க்கும்போது கண்டிப்பாக ஃபெயில் ஆகிடும். ஸோ எப்போ நம்ம வந்து 8 மணிக்கு கிளம்பணும் அப்படின்னா 7:45 வரைக்கும் எதுவுமே முடியலன்னா கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் வரதான் செய்யும். ஸோ இந்த விஷயத்த நம்ம வந்து பார்த்துக்கணும். டைம் கொடுக்கும் போது ப்ளஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரெஸ் வந்து குறையும். ஸோ இது வந்து டாஸ்க் ரிலேட்டடாக ப்ளஸ் டைம் ரிலேட்டடான வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கூட சொல்யூஷன்ஸ். இன்னொரு விதமான ஸ்ட்ரெஸ் நம்ம லைஃப்பில் என்ன வருதுன்னு பார்த்தோம்னா இமோஷ்னல் ஸ்ட்ரெஸ், அதாவது ஃபேமிலிலேயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயோ ரிலேஷன்ஷிப்ஸில் வரக்கூடிய நார்மல் ஸ்ட்ரெஸ். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸில் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வருது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நான் என்ன நினைக்கிறேனோ இல்லை எனக்கு என்னெல்லாம் தேவையோ அது கிடைக்கல, இல்லை அது நடக்கலை அப்படின்னா நான் ஸ்ட்ரெஸ் ஆகிறேன், அதாவது நான் டென்ஷன் ஆகிறேன், எனக்கு பிடிக்கல, நான் நினச்ச மாதிரி இவங்க நடந்துக்கல. ஸோ அப்போ என்ன ஆகிடுது, ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துடுது, இல்லை ஒரு சோகம் வருது, இல்லை ஒரு கோபம் வருது அவங்க மேலே. ஸோ இப்போ இதனால் கூட ஸ்ட்ரெஸ் ஆகிடுறேன். நான் ஸ்ட்ரெஸ் ஆகும்போது என்ன ஆகுது, அது நான் வந்து ஆட்டோமேட்டிக்காக கோபம் மூலமாகவோ இல்லை வந்து அவங்கக்கிட்ட வந்து நான் வந்து அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்குற மாதிரி நான் நடந்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அகெயின் நான் வந்து என்னுடைய மைண்டுக்கு நான் வந்து கொண்டு போகணும். ஓகே, இப்போ வந்து இந்த மாதிரி இவங்க நடந்துக்கிறாங்க, அதாவது நம்மளுக்கு வந்து ஒருத்தங்க கூட பழகும் போது நம்மளுக்கு நல்லாவே தெரியுது இவங்களுடைய கேரக்டர் இப்படி தான், இவங்களுடைய பர்சனாலிட்டி இப்படி தான் தெரியும். எக்ஸாம்பிள், குழந்தை இருக்காங்க வச்சுக்கோங்களேன், ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்கான், அம்மா இருக்காங்க இல்லை அப்பா இருக்காங்க, அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகுது. ஏன்னா பையன் எத்தனை வாடி சொன்னாலும் அவன் சாக்ஸை வந்து எடுத்துகிட்டு வந்து சோஃபா மேலே போடுறான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது அம்மா எத்தனையோ வாடி சொல்லிட்டாங்க, அப்பா எவ்வளோ வாடி சொன்னா கேட்கவே மாட்டான். ஸோ இப்போ இந்த குழந்தையோட கேரக்டர் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு, அவன் எப்போவுமே சாக்ஸ் வந்து தூக்கிங்க தான் பண்ணுவான். ஸோ டெய்லி அவனை பிடிச்சி கத்தி, இது ஏன் இப்படி பண்ணுற, எத்தனை வாடி சொன்னாலும் உனக்கு அறிவு வராதா இப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெஸ் ஆகிறத விட அவனுக்கு நம்ம வேறு விதமாக அவனுக்கு வந்து சொல்லி கொடுக்கலாம். ஸோ நீ இந்த சாக்ஸை இங்கே போடலை அப்படின்னா இங்கே எடுத்துன்னு போய் வச்சேன்னா நான் உனக்கு சாக்லேட் தருவேன், இல்லை நீ இந்த மாதிரி செய்யலை அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு வந்து நான் டிவி பக்கம் லோ பண்ண மாட்டேன். அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாசிட்டிவான இல்லை ஒரு ரிவார்ட் அண்ட் பனிஷ்மெண்ட் அந்த இது ட்ரிக் யூஸ் பண்ணும் போது டென்ஷன் ஆகி தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஒரு காமாகவும் ஸ்ட்ரிக்டாகவும் டிசிப்ளினை வந்து அட் த சேம் டைம் வித் லவ் அந்த மாதிரி நம்ம பண்ண முடியும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், மற்றவங்க மாறியே ஆகணும். குழந்தைங்க விஷயத்தில் நம்ம நல்லது கெட்டது சொல்லி கொடுக்குறது நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனால் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணுறோம்.
அப்போ என்ன ஆகுது, அவன் வந்து நம்ம எத்தனை வாட்டி கத்துனாலும் சரி, அவனுக்கு அந்த கோபம் தான் கண்ணுக்கு தெரியும், இமோஷன் தான் கண்ணுக்கு தெரியுமே, நம்ம இந்த சாக்ஸை தூக்கி வைக்கணுன்றது அவனுக்கு தெரியவே தெரியாது. ஸோ இது வந்து சில்ட்ரன் பேரண்ட் ரிலேஷன்ஷிப்பில் நடக்கக்கூடிய விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா, அடல்ட்ஸ்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரெஸ் விஷயம். இப்போ இதே விஷயத்த நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறோம், இல்லை ஒய்ஃப் கிட்ட சொல்கிறோம், இதை இங்கே வைக்காத, இதை இங்கே செய்யாத, இந்த டைமுக்கு என்ன வேக்கப் பண்ணு, அவங்க மறந்துடுறாங்க. இல்லை டிவி பார்க்காதன்னு சொன்னால் ஹெல்ப் பண்ணுறதுக்கு பதிலாக டிவி பார்த்துட்டே இருக்காங்க. இந்த மாதிரி டிபிக்கல் ஜென்ரல் ஃபேமிலி லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அதே தான் நீங்கள் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் 5 இயர்ஸ் 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் அதே விஷயத்த ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ ரிப்பீட் பண்ணி ஸ்ட்ரெஸ் ஆகுறோம் அந்த மொமெண்ட்ல. அதே தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா விஷியஸ் சர்க்கிள், அதே சர்க்கிள் தான் ஓடிட்டு இருக்கும். ஆனால் ஒரு பாஸ் எடுத்து நான் சொல்லி சொல்லி நொந்து போய் டென்ஷன் ஆகி சண்டை போட்டு மனசு நோகிறத விட அவங்க இப்படி தான் தெரிஞ்சு போச்சு, அவங்க மாற மாட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அடல்ட்ஸ் வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது, சொல்ல தான் முடியும், கெஞ்ச முடியும், புரிய வைக்க முடியும். அதுக்கு மேலே நம்ம வந்து என்ன பண்ணணும், ஜஸ்ட் லெட் இட் கோ. உங்களை நீங்கள் வந்து டியூன் பண்ணிக்கோங்க. உங்களை நீங்கள் வந்து சரி, அவங்க நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகிறதில்ல, நம்ம சொன்னால் கேட்க போகிறதில்ல. உங்களை நீங்கள் எப்படி சந்தோஷமாக வச்சுக்க முடியுமோ வச்சுக்கலாம். அவங்கள வந்து கவுண்ட் பண்ண தேவையில்லை, அவங்க எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லை நான் சொல்ல அதை கேட்க போகிறாங்க அப்படின்றது நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பில் அந்த பர்சன் அப்படி தான் தெரிஞ்சு போச்சு, அவங்க மாறவும் மாட்டாங்க. அதனால எனக்கு துக்கம் கிடைக்குது, அது கரெக்ட் தான். ஆனால் அதையே சொல்லி சொல்லி இல்லை அதையே எதிர்பார்க்கறதுனால எனக்கு இன்னும் கஷ்டம்தான் அதிகமாகுது. அதை விட என் மனசை நான் ரெடி பண்ணிக்கிட்டு, என் மனசை நான் ட்ரெயின் பண்ணிக்கிட்டு, இது இப்படி தான் தெரிஞ்சு போச்சு, ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது அக்செப்டன்ஸ். இந்த விஷயத்த நான் அக்செப்ட் பண்ணிக்கணும், இதுதான் என்னுடைய ப்ரைஸ். நான் வந்து ஐம் பேயிங் த ப்ரைஸ் ஃபார் த ரிலேஷன்ஷிப். ஸோ எல்லாரும் ஒரு டோல் ஃபீ பே பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நான் இந்த ரிலேஷன்ஷிப்க்கு நான் இதை பே பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இட்ஸ் ஓகே, இதை நான் வந்து ஏற்றுக்கிறேன். நம்ம மாற்ற முடியாது, சரி நானே என்னை வந்து எனக்கு தேவையான ஹெல்ப்பை நானே எப்படி பண்ணணுமோ வேற யார் மூலமாகவோ இல்லை வந்து என்னையே நான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு என் கெப்பாசிட்டியை நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டு செஞ்சுக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன், திருப்பி அவங்ககிட்ட நான் இந்த எதிர்பார்ப்பு எக்ஸ்பெக்டேஷன்ஸை கிரியேட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னால கூட நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் நிறைய கிரியேட் ஆகுது, ப்ளஸ் ஃப்ரஸ்ட்ரேஷன். ஸோ இது இட்ஸ் ஆல் கனெக்டட், எக்ஸ்பெக்டேஷன், ஸ்ட்ரெஸ், ஃப்ரஸ்ட்ரேஷன் அண்ட் சாரோ அண்ட் கிரீஃப் இன் லைஃப். அப்புறம் டிஸ்கண்டென்ட்மெண்ட், இதனால் என்ன ஆகுது, எனக்கு திருப்தி இல்லாமல் ஆகுது. ஸோ நிறைய லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்ஸில் திருப்தி இல்லாமல் ஆகுது. ஸோ இதை நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அக்செப்டன்ஸ் ப்ளஸ் அவங்களுடைய கேரக்டர் தெரிஞ்சு போச்சு, சரி நான் என்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், நான் என்னை மாற்றிக்கிறேன் ஹாப்பிலி, கம்ப்ளைண்ட் பண்ணி கிடையாது, ஆனால் நான் சந்தோஷமாக என்னை வந்து ஏற்றுக்கிறேன், அவங்கள வந்து நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னும் போது ஃபேமிலியோட ஸ்ட்ரெஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து ரிலீவ் பண்ணிடலாம். ஸோ இன்னொரு விதமான ஸ்ட்ரெஸ்னால் பாடி ஸ்ட்ரெஸ், ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ். என் லைஃப்பில் வந்து ஃபிசிக்கலாக டயர்ட் ஆகும் போது, இல்லை ஓவர் ஒர்க் பண்ணுறோம், இல்லை ட்ராவலிங் பண்ணுறோம், இல்லை டிராஃபிக், ஸ்மோக், இந்த சாப்பாடு சரியில்லை, தலைவலி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது கூட ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ் வருது. ஸோ ஒன்று நம்ம வந்து யூஸ் பண்ணோம், மெடிடேஷனில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ரிலாக்ஸேஷன். ஸோ பாடியில் என்ன விதமான குறைகள் பிரச்சனைகள் வரும்போது அதை பார்த்து பயந்து இல்லை அதை பார்த்து வந்து கவலைப்படுறத விட கொஞ்சம் டேக் அ மொமெண்ட், அப்புறம் ப்ரீதிங் பண்ணி ப்ளஸ் நம்ம மைண்டுக்கு ரிலாக்ஸேஷன் பண்ண, எப்போ நம்ம மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுதோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடி ரிலாக்ஸ் ஆகும். எக்ஸாம்பிள், இப்போது பாடியில் ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனையை விட, பாடி ஃபிசிக்கல் பிரச்சனையை விட அந்த பாடி பிரச்சனையால் ஒரு மைண்டில் க்ரியேட் பண்ணக்கூடிய இமோஷன் தான் நிறைய பாதிப்பை நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் க்ரியேட் பண்ணுது. ஸோ இது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். என்னோட மனசு காமாக கிளியராக கான்ஃபிடெண்ட்டாக இருந்தது அப்படின்னா என்னோடய பாடியில் வரக்கூடிய பிரச்சனைகளுடைய எஃபெக்ட் ஆட்டோமேட்டிக்காக குறையும், ஒரு நாள் அது போயிடும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வாட்டி ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் சரி அதையே ரிப்பீட் பண்ணி என் மனசுக்கு சொல்லி பயந்து கவலைப்பட்டு அதை இன்னும் அக்ரவேட் பண்ணுறோம், இன்னும் அதிகமாகுது. ஸோ பாடி அண்ட் மைண்ட் வந்து ரொம்ப க்ளோஸ்லி கனெக்டட். ஸோ என் பாடியை நான் டேக் கேர் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னுடைய மைண்டை நான் டேக் கேர் பண்ணணும். ஸோ என்ன நடந்தாலும் சரி எல்லாமே சரியாயிடும். இது ஜஸ்ட் அ டெம்பரரி திங். என்னால் வந்து நான் தான் மாஸ்டர் என்னோடய பாடிக்கு, என்னோடய மைண்ட் தான் வந்து மாஸ்டர் என்னுடைய பாடிக்கு. ஸோ நான் வந்து என்னோடய மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறேன், அப்போ ஆட்டோமேட்டிக்காக என் பாடியும் ரிலாக்ஸ் ஆகும். எப்போ ரிலாக்ஸ் ஆகுதோ உடம்புல இருக்க ஒவ்வொரு செல், ஒவ்வொரு ஆர்கனும் கண்டிப்பாக அமைதியை வந்து அனுபவிக்குது. ஸோ இன்னொரு ஒரு டீப்பான விஷயம் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் என்ன அப்படின்னா, எப்போ நான் எக்ஸாம்பிள் அமைதியாக இருக்கேன் அப்படின்னா என்னுடைய உடம்புல இருக்க ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு செல் வந்து அந்த அமைதியை வந்து கிராஸ் பண்ணுது, அதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது.
அதே போல் நான் அன்பை ஃபீல் பண்ணுறேன்னா என்னோட முழு பாடியும் அந்த அன்பை வந்து ஃபீல் பண்ணுது. சந்தோஷம், இரக்கம், கம்பேஷன், அந்த மாதிரி பாசிட்டிவ் குவாலிட்டிஸ்லாம் நான் எப்போ என்னுடைய இதயத்துலேயும் ஹார்ட்லேயும் ஃபீல் பண்ணுறனோ, ஆத்மாவில் ஃபீல் பண்ணணும், அப்போ பாடியும் அந்த வைப்ரேஷனில் வந்து போகுது. அதாவது ஒவ்வொரு ஆர்கன், என்னுடைய கண், என்னுடைய பிரெயின், என்னுடைய ஹார்ட், என்னுடைய ஸ்டமக், என்னுடைய லெக்ஸ், எவ்ரி திங் அந்த ஃபீலிங்ஸ்க்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுது பாடி. அதே போல் தான் நெகட்டிவ் எமோஷன்ஸ். எப்போ நான் கோவப்படுறனோ என்னோட முழு பாடியும் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது. அதனால மைண்ட் பாடி ஸ்பிரிட் அப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா தே ஆர் போத் வெரி க்ளோஸ்லி ரிலேட்டட். ஸோ எப்பெல்லாம் பாடியில் வந்து இஷ்யூஸ் வருதோ அப்போல்லாம் என் மைண்டை நான் கொஞ்சம் பாசிட்டிவிட்டியோட டியூன் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னுடைய பாடியில் இருக்க இஷ்யூஸும் வந்து ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். ஸோ இது வந்து ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்ட்டு. ஸோ லாஸ்ட் திங் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒர்க் ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ், அதாவது டார்கெட் ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ். ஸோ இன்னொரு விஷயம், எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ் வந்து ஒர்க்கில் நிறைய வரும். ஏன்னா இப்போல்லாம் நம்ம வந்து வீட்டில் இருக்கிறத விட எல்லாருமே வந்து ஒர்க்கில் தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அது ஒரு 8 ஹவர்ஸா இல்லை அது வந்து ஆல்மோஸ்ட் 10-12 ஹவர்ஸ் ஆகிடுது நம்மளுக்கு ஒரு நாளைக்கு. ஸோ ஒர்க்கில் வரக்கூடிய ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்குன்னா மோஸ்ட்லி வந்து ஒருத்தருடைய பொசிஷன் ரிலேட்டடான ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஒருத்தவங்களுடைய டாஸ்க் ரிலேட்டடான ஸ்ட்ரெஸ் இருக்கும், இன்னொன்று அவங்களுடைய கெப்பாசிட்டி, டேலண்ட் அண்ட் கெப்பாசிட்டி ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னை விட ஒருத்தங்க நல்லா டேலண்டடாக கெப்பாசிட்டி நிறைந்தவங்களாம் ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க கூட அவங்க எனக்கு கொலீகாக இருக்காங்க, இல்லை ஒரே டிபார்ட்மெண்ட்டில் இல்லை ஒரே ஒர்க் பிளேஸில் நாங்கள் இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு ஃப்ரிக்ஷன் ப்ளஸ் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இல்லை ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், ஒரு ஈகோ லெவல், அந்த மாதிரி ஒரு கிளாஷஸ், ப்ளஸ் எதுவுமே ஃபிசிக்கலானாலா கூட மென்டலாக ஒரு தாட்ஸ் வந்து ஓடிட்டு இருக்கும். ஸோ அது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ணுது. ஏன்னா இப்போ நான் எப்போ மற்றவங்களுடைய டேலண்ட்டை என்னோட கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிடறனோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக உள்ளுக்குள்ளே ஒரு இன்செக்யூரிட்டி, ஒரு பயம் வந்துடுது. ப்ளஸ் அவங்க மாதிரி நான் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் என் மனசில். ஐ ஹாவ் டு பி லைக் தெம், நான் அவங்கள போல் பண்ணணும், அவங்கள போல் நான் நல்லா பண்ணணும். ஆனால் நான் இந்த மாதிரி பண்ணும்போது என்னதுன்னா என்னையே நான் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான நிலைக்கு கொண்டு போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு லெவல் நான் என்ன பண்ணோம், சொல்யூஷன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில், ஸோ ஐ ஹாவ் டு டூ ஆக்ஷன்ஸ் அக்கார்டிங் டு மை எபிலிட்டி. அது நான் என்னவா இருக்கேனோ அதன் போல் நான் ஆக்ஷன் செஞ்சால் போதும். என்கிட்ட என்ன கெப்பாசிட்டி இருக்கோ அதனுடைய வரமுறையில் நான் ஆக்ஷன் செஞ்சால் போதும். ஸோ ஐ ஹாவ் டு பி கண்டென்ட் வித் மீ, ஐ ஹாவ் டு பி அப்ரிஷியேட்டிங் மை குவாலிட்டிஸ் அண்ட் மை ஸ்ட்ரென்த்ஸ். அது என்னுடைய கெப்பாசிட்டி, என்னுடைய குவாலிட்டிஸ், என்னுடைய சக்திகளை நான் அப்ரிஷியேட் பண்ணி அந்த கோட்பாட்டுக்குள்ளே நான் காரியம் செய்யும் போது எனக்கு சந்தோஷம் கிடைக்கும். ஸோ நான் யாருக்கூடையும் கம்பேர் பண்ணி மற்றவங்க போல் நான் நடந்துக்கணும், மற்றவங்க போல் நான் வந்து செய்யணும் அப்படின்றது ஃபஸ்ட்டு அந்த ஐடியாவே நான் டெலீட் பண்ணணும். அந்த மாதிரி ஆட்டிடியூடே நான் வைக்கக்கூடாது. ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸில் கெப்பாசிட்டி ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ் வரும்போது இந்த மாதிரி பண்ணணும். எப்போ நான் என்னோட தனித்தவத்தை நான் என்னுடைய ஆக்ஷன்ஸில் நான் யூஸ் பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக எப்போ என்னுடைய எனர்ஜி வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு கண்டென்ட்மெண்ட், ஒரு ஹாப்பினஸ் க்ரியேட் பண்ணதோ எல்லாரும் வந்து என்னோட கொலீக்ஸும் சரி என்னுடைய பாஸும் சரி அதை பிக்கப் பண்ணுவாங்க. ஆனால் நான் எப்போ என்னுடைய ஆக்ஷன்ஸை டவுட், ஃபியர் அண்ட் இன்செக்யூரிட்டியில் காரியம் செய்யணும், ஆட்டோமேட்டிக்காக மற்றவங்களும் நம்ம செஞ்ச டாஸ்க் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. அப்போது என்ன ஆகும், ஐம் ஃபீடிங் தேர் வைப்ரேஷன்ஸ், ஐம் ஃபீடிங் தேர் ஈகோ. ப்ளஸ் என்னுடைய வைப்ரேஷன்ஸே அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுது, நம்மளை கமெண்ட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுது. எப்போ என்னோட வைப்ரேஷன் நான் வந்து பாசிட்டிவாக வைக்கிறேனோ ஆட்டோமேட்டிக்காக மற்றவங்களும் அதை வந்து பிக்கப் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒர்க்கில் வந்து நம்ம நல்லா யூஸ் பண்ணலாம். இன்னொரு டார்கெட் வைக்கிறது மூலமாக வரக்கூடிய ஸ்ட்ரெஸ், அது நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஒரு குஷன் லெவல், ஒரு கன்சிடர் ப்ரிப்பரேஷன் டைம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக டார்கெட்ஸை வந்து நம்ம அச்சீவ் பண்ணலாம். ஸோ இன்னொரு வி ஹாவ் டு கிவ் ஒன்லி பெஸ்ட் ஆஃப் அவர் எபிலிட்டி. ஒர்க்கில் கூட நம்மளால் எவ்வளோ முடியுமோ அதை நம்ம செய்ய முடியும். அதுக்கு மேலே ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறது மூலமாக கூட நம்ம என்ன பண்ணுறோம், ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகிறோம். ஏன்னா நம்ம எப்போவுமே லைஃப்பில் வந்து பேலன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். எப்போ பேலன்ஸ் வந்து போயிடுதோ அப்போ நேச்சுரலி ஸ்ட்ரெஸ் ஆகும். எக்ஸாம்பிள், நீங்கள் ஃபேமிலி, ஒர்க், பர்சனல், இது மூணுத்துக்குமே எப்போ பேலன்ஸ் சரியில்லையோ நேச்சுரலாக ஏதாவது ஒரு இடத்துல நம்ம ஸ்ட்ரெஸ் ஆக போகிறோம். இப்போ ஃபேமிலிக்கு நீங்கள் குறைவாக டைம் கொடுத்து ஒர்க்கில் நிறைய இன்ட்ரெஸ்ட் வச்சு, இல்லை ஒர்க்கில் வந்து நான் இது சாதிக்கணும் அதை சாதிக்கணும் அப்படின்னு ரொம்ப பண்ணணும். ஆனால் ஒரு லிமிட்டுக்கு மேலே நம்ம நிறைய டைம் அண்ட் எனர்ஜி அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஒர்க் கொடுக்கும்போது நேச்சுரலாக வந்து ஃபேமிலியில் ஸ்ட்ரெஸ் க்ரியேட் ஆகும். அதே போல் பர்சனல் லெவல். ஸோ நம்ம மோஸ்ட்லி நம்ம ஒர்க்கையும் ஃபேமிலியும் நம்ம பார்த்துக்குறோம், ஆனால் அந்த பர்சனலில் வந்து நம்ம விட்டுடுறோம். ஸோ ஆனால் பர்சனல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது மெடிடேஷன்,
என்ன நானே நான் பார்த்துக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் ப்ளஸ் மை பாடி, இதெல்லாம் நான் எப்போ பேலன்ஸாக வைக்கிறனோ அப்போ நேச்சுரலாகவே ஸ்ட்ரெஸ் ஆகிறது வந்து குறையும். ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸோட சொல்யூஷன்ஸ். ஓம் சாந்தி.